நேற்று நைட் 9:30 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் திடீர்னு ஒரு மெசேஜ். ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பெய்டு யூடியூப் பேலன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு கிளைண்ட்டு தான். ப்ரோ, என்னால் கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் வீடியோ போட முடியலை. ஃபஸ்ட்டு என்ன வீடியோ போடுறதுனே தெரியலை, சேனல் க்ரோவே ஆக மாட்டேங்குது. இந்த ஏஐ வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. நான் அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறமா சரி ஏஐ டூல் தானே, ஏதாவது ஒரு ஏஐ டூலை சொல்லி விட்டுடலாமே அப்படின்னு நினச்சதாங்க. சரி ப்ரோ, நீங்கள் ரேண்டமான ஏஐ டூல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கிளாடை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு தெரியாதனமா சொல்லிட்டேன். ப்ரோ, நான் ChatGPT யூஸ் பண்ணுவேன், ஜெமினை யூஸ் பண்ணுவேன், ஏன் கிளாட் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டுட்டாரு. இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். அந்த ஒரு கேள்வினால தான் நேற்று நான் மிட் நைட் வரைக்கும் தூங்கலை. நானுமே அதுக்கப்புறம் மெனக்கெட்டு மொபைல் எடுத்து ப்ரோ கிளாடில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அது வந்து கான்டெக்ஸ்ட்டை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆக்சுவலாக ஒரு யூடியூபோட கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரியே உங்களுக்கு சூப்பராக எல்லாமே எழுதி கொடுக்கும். லாங் ஃபார்மேட்டை நிறையா திங்க் பண்ணும், ஸ்ட்ரக்சரை சூப்பராக பண்ணும், ஏஐ மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீலே ஆகாது அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் கடைசியாக அவர் என்ன தெரியுமா என்கிட்ட கேள்வி கேட்டார், ப்ரோ ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறது நானே பண்ணுவேன், ஆனால் இதை வச்சு ஒரு வைரல் கண்டென்ட்டை மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டாரு பொசுக்குன்னு. சரி கேட்டுட்டாரு, நம்ம இதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியாதுன்னு கொஞ்சம் இன்டெப்தா அனாலிசிஸ் பண்ணுவோமேன்னு 10:30 மணிக்கு மேல யூடியூப் ஓபன் பண்ணி கிளாட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு போட்டு பார்த்தா எக்கச்சக்கமான பேர் வீடியோ போட்டிருக்காங்க. மெனக்கெட்டு ஒரு 7 வீடியோ வரைக்கும் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் காலேஜில், ஆனால் இந்த கிளாடில் என்னென்னமோ கோட்லாம் யூஸ் பண்ணி ஃபைல்லாம் ஆட் பண்ணுறாங்க, எனக்கே ஒன்றும் புரியலை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த நைட்டில் உட்காந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நான் அவருக்கு வேற சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். எக்ஸாக்டாக ப்ராம்ப்ட் மூலியமா எப்படி ஒரு வைரல் கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியே அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். இங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. இப்போ நான் பண்ணி காமிச்சது எல்லாமே அவருக்கு நான் லைவ் டெமோ தான் ஆக்சுவலாக. சரி ப்ரோ, நீங்கள் என்ன வீடியோ போடலான்னு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி போடலாம், ஹவு டு மேனேஜ் டைம் அப்படின்றத என்கிட்ட சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன ப்ரோ ரொம்ப போரிங்கான டாப்பிக்காக இருக்கேன்னு. ஆமாம் ப்ரோ, பட் இந்த டாப்பிக்கை வச்சு வைரல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை டெட் டாப்பிக்காக இதெல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா கிளாடை வச்சு என்னனாலுமே பண்ணலாம் அப்படின்றத நான் அவருக்கு ப்ரூஃப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆக ஆரம்பித்தார் இந்த இடத்துல இருந்து. டோட்டலாக நான் அவருக்கு 5 முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுத்தேன் கிளாடை பேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கில் வைரல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னு சொன்னேன். அவர் ஏஞ்சலா அப்படின்னு கேட்டார். இல்லை ப்ரோ, ஆங்கிள்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் கிளாட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ப்ரோ நீங்கள் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கிளாடு தான் ChatGPT தான் கிளாட், ரெண்டுமே ஏஐ தான் பேசிக்காக. ஆனால் இந்த கிளாட்லையுமே வந்து என்ன கேட்குறாங்க நிறைய பேர் அப்படின்னா, நான் இந்த டாப்பிக்கில் வீடியோ போட போகிறேன், கண்டென்ட் ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் தப்பு. ஏன்னா இப்படி கேட்கவே கூடாது. ஆக்சுவலாக ப்ராம்ப்டை ப்ராப்பராக எழுதுனா கிளாடு சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிற ப்ராம்ப்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது give me a viral YouTube content angle for time management, targeting beginners struggling with productivity. இந்த எக்ஸாக்ட் ப்ராம்ப்ட் தான் நேற்று நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் மாற்றி உங்கள் டாப்பிக்காக போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அவர் சூப்பராக ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னு தெரியுமா, நான் இந்த ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கப்புறமா அதுவே ஒரு 2 டாப்பிக்கை சஜஸ்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னது ப்ரோ இது டாபிக் இல்லை, இது ஜஸ்ட் ஆங்கிள் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன தெரியுமா கேள்வி கேட்டார், ப்ரோ இப்போ ஐடியா கிடச்சிருச்சு, இது மட்டும் போதுமா, அடுத்த லெவலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னேன், அடுத்த லெவல் தான் இந்த ஃபர்ஸ்ட் லெவலை விட ரொம்ப முக்கியம்னு. ஓ அப்படியா விஷயம். அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் வரும்போது நானும் அவரும் கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருந்தோம். டைம் ஆல்மோஸ்ட் 11:30 கடந்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவர் கேட்டுட்டாரு, சொல்லாமல் இருக்க முடியாதுன்றதுனால தான் இந்த விஷயத்தெலாம் ப்ராப்பராக நான் பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக உங்கள் கண்டென்ட்டில் நிறையா வியூஸ் போகலை, ஆனால் கன்சிஸ்டண்டாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ப்ரோ நீங்கள் என்ன தெரியுமா தப்பு பண்ணுறீங்க, இன்ட்ரோவில் தான் மிஸ்டேக் ஆகுது. அந்த இன்ட்ரோவையுமே இந்த கிளாடில் பேசிக்காக கேட்கலாம் அப்படின்னு give 10 viral hooks for the topic using
கியூரியாசிட்டி ப்ளஸ் ஃபியர் அப்படின்னு நேற்று நான் போட்டேன். நீங்களுமே கியூரியாசிட்டி ப்ளஸ் ஃபியர்னே போடலாம். இது ஏன் ஒர்க் ஆகும்னா உங்கள் இன்ட்ரோவில் எமோஷனை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரோ வந்துச்சு இல்லையா, அதை அவர் நோட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ அவருக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆங்கிள் கிடச்சிருச்சு. ரெண்டாவது அந்த இன்ட்ரோவை எப்படி எழுதலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்டது, ப்ரோ தம்ப்நெயிலை பார்த்தா தானே எல்லாருமே கிளிக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ எல்லாமே, அப்போது தம்ப்நெயில் நல்லா இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்லையா, அது எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்னு அவரே என்கிட்ட கேட்டார் ஓப்பனாக. அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயந்தான், தம்ப்நெயில் இருக்கட்டும் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், அப்போ தான் உங்கள் தம்ப்நெயிலை அதை பேஸ் பண்ணி வைக்க முடியும்னு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு கிளாடை வச்சு சொல்லித்தர ஆரம்பித்தேன். அதுக்கு நான் எழுதின ப்ராம்ப்ட்டு, கிவ் மீ ஸ்ட்ரக்சர்டு அவுட்லைன் வித் ஹூக், ப்ராப்ளம், கியூரியாசிட்டி, கிராப், வேல்யூ பாயிண்ட்ஸ். ப்ராம்ப்ட் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணுங்கள் போதும், சரிங்களா? ஸோ நேற்று அவர்கிட்ட நான் சொன்னது, இந்த ப்ராம்ப்ட் எழுதுனதுக்கப்புறமா நம்ம எடுத்த டாப்பிக்கு ஆக்சுவலாக அதுவே கான்டென்ட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருச்சு. ஒரு சில வீடியோவை மட்டும் ஆடியன்ஸ் 10 நிமிஷமாகவே இருந்தாலும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு ரீசன் இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ முக்கியமாக அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மாதிரி நான் நிறைய யூடியூப் பிகினருக்கு ஏஐ மூலயமா அவங்க சேனலை எப்படி க்ரோ பண்ணி கொண்டு வரதுன்னு ப்ராப்பராக நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸ் மூலயமா அவங்களுக்கு பர்சனலாகவே கைட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க யூடியூப் சேனலுமே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுன்றதை எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் யூடியூப் சேனலையுமே இன்னிலேருந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏஐயை யூஸ் பண்ணி கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஸ்டெப் 4 நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்விஸ்டே ஆச்சு. என்னென்னா, நாங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருந்த ஜூம் கால் டபக்குன்னு கட் ஆகி போச்சு. ஏன்னா நான் ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணி தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேனே. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் எனக்கு காலே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் என்கிட்ட கேட்ட ஒரு சிம்பிளான கொஸ்டின் என்னன்னு தெரியுமா? ப்ரோ இந்த மாதிரி மேக் பண்ணால் கான்டென்ட்டை ரெடி பண்ணிடலாம், ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் எப்படி டெய்லியுமே வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டென்ட் ஐடியா எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் ஃபோன்லேயே சொன்னேன். ஆக்சுவலாக ஜூம் மீட்டிங்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறீங்களா, அதிலிருந்து ஷார்ட்ஸ் பண்ணுங்கள், ரீல்ஸ் பண்ணுங்கள், கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வீக்லி ஒரு வீடியோவை நல்லா சூப்பராக மேக் பண்ணாலே அதிலிருந்து நிறைய 5 கண்டென்ட் வரைக்கும் மேக் பண்ணுறதுனால அந்த வாரம் முழுக்க நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டு, ரீல்ஸ்னு, ஷார்ட்ஸ்னு போட்டு உங்கள் சேனலை கொஞ்சம் எங்கேஜிங்காகி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பு இந்த தம்ப்நெயில் கிரியேஷன். கண்டிப்பாக அதனால் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கோ இல்லைனா ஜூம் காலே திரும்ப வாங்க ப்ரோ அப்படின்னு அவரை கூப்பிட்டுட்டேன். அப்போல்லாம் டைம் 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு கூப்பிட்டதுக்கப்புறமா திரும்பி கிளாட்லேயே ஓப்பன் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தானே வீடியோ போடுறோம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்லேயே யூடியூப்பில் என்ன வீடியோ அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படின்றத எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோ வந்துச்சு. அதில் முக்கியமான அதிகமாக வியூஸ் போன ரீசெண்ட் வீடியோ மட்டும் எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கிளாட் கிட்ட கொடுத்துட்டு நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம், இந்த தம்ப்நெயிலில் என்னென்ன சைக்காலஜி பேஸ்டு ஒர்க் ஆகிருக்கு, அப்போ என்ன ட்ரிகர்னால ஆடியன்ஸ் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு நான் கிளாட் கிட்ட கேட்கும்போது எனக்கு கிளாட் லிஸ்ட் பண்ணிருச்சு. இந்த சைக்காலஜி இருக்குது தம்ப்நெயிலில், இந்த மாதிரி அர்ஜென்சி இருக்குது, அதனால் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அதை ரீஇன்ஜினியர்டு ஒர்க் பண்ணேன். அந்த தம்ப்நெயிலில் உள்ள முக்கியமான எலிமெண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து அடுத்த தம்ப்நெயிலில் எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் அவருக்கு பர்சனலாகவே சொல்லிக் கொடுத்தேன். அப்போ தம்ப்நெயிலும் மேக் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக கிளாட் ஏஐ அப்படின்றது ஒரு வைரல் டாப்பிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு மேஜிக்லாம் கிடையாது. இது ஒரு சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து கான்டென்ட் ஆங்கிள் எடுக்கிறது, தம்ப்நெயிலை மேக் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர், ஹூக் அண்ட் ஃபைனலி 5வது நான் அவருக்கு சொன்ன விஷயம், நீங்கள் கான்டென்ட் க்ரியேஷனில் சீரியஸாக இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள். ஷார்ட்கட் அப்படின்றத கான்டென்ட் க்ரியேஷனில் எதிர்பார்க்காதீங்க. சிஸ்டமை பில்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும்னு தான். இதை விட முக்கியமாக நான் ஒரு சில நம்மளோட கிளைண்ட்டோட யூடியூப் சேனலில் எப்படி ஒரு 6லேருந்து 10 வீடியோக்குள்ளேயே போட்டதுக்கப்புறமா மானிட்டைஸ் பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோ மூலயமா எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருக்கேன். இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.